பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய கோவை தெற்கு தொகுதியினுடைய பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். 2026க்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் தமிழ்நாட்டினுடைய அடுத்த 5 வருடங்களுக்கான தலையெழுத்தை நிர்ணயம் செய்யப் போகிற ஒரு தேர்தலாக தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணிலே வெற்றி பெறச் செய்யக்கூடிய ஒரு உழைப்பை நல்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நாங்கள் இதை பார்க்குறோம். என் அன்புக்குரிய மக்கள், இந்த 2026 தேர்தலிலே நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று எனக்கு முன்பாக பேசிய அத்தனை பேரும் ரொம்ப பெருமிதத்தோடு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சற்றேறக்குரிய ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக எல்லா மக்கள் பிரச்சனைகளுக்கும் போராடிக்கின்றிருக்கிறது. குறிப்பாக இந்த நாசகார திட்டங்கள், காங்கிரஸ் கட்சியாகட்டும், இப்போ நம்ம ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியாகட்டும், கொண்டு வந்திருக்கிற எல்லா திட்டங்களையும் எதிர்த்தும் நாம் தமிழர் கட்சி மிக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து மக்கள் மத்தியிலே அவர்களை அம்பலப்படுத்தியிருக்கிறோம். அரட்டாப்பட்டியில் இன்றைக்கு திருப்பூரில் இருக்கிற நமக்கு அருகாமையில் இருக்கிற திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கோயிலை, முருகன் கோயிலை இடிக்கப் போகிறார்கள், இடித்து விட்டார்கள் என்று சொல்லியெல்லாம் கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிற இவர்கள்தான் நம் காலமாக அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பழமுதிர் சோலையையும் நம்முடைய பெருமாள் குடியிருக்கிற அழகர் மலையையும் இழுத்து தள்ளி அரட்டாப்பட்டியிலே சுரங்கம் தோண்டுவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்கான அந்த போலி வேஷம் அப்படின்றது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கிற பெரு முதலாளிகளுக்கானது. இன்றைக்கு நம்மளிடத்திலிருந்து நிலங்களை எல்லாம் பிடுங்கி பெரு நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து அந்த இழப்பீடுகளை கொடுப்பதற்கும் மக்களுடைய வரிப்பணம், அவர்கள் நிறுவனம் ஆரம்பிப்பதற்கும் கடனாக வங்கிகள் கொடுக்கக்கூடிய தொகை நம்முடைய வரிப்பணம். பிறகு அவர்கள் அந்த தொகையை செலுத்தவில்லை என்று சொல்லி வரிகளை ரத்து செய்து, கடன்களை ரத்து செய்து அந்த முதலாளிகளுக்கு ஆதரவாக நடந்து கொள்கின்ற அந்த பாஜக தள்ளுபடி செய்கின்ற அந்த தொகையும் மக்களுடைய வரிப்பணம். ஆக இவர்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம்மளை எல்லாம் எப்படி சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு சாட்சியாக, சான்றாவணமாக மக்கள் மத்தியில் இருக்குது. இன்றைக்கி எல்லார்கிட்டையும் அலைபேசிகள் இருக்குது. திறந்தால் உலகமே உங்களுடைய கரங்களிலே வருகிறது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு தேசம் மக்களால் கட்டமைக்கப்பட்டு மக்களால் அதிகாரம் பெற்றிருக்கிற ஒருவரை மிகச்சிற நிமிடங்களிலேயே ஒரு அரசு அத்துமீறி உள்ளே நுழைந்து, ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து ஒரு நாட்டினுடைய அதிபரையே கைது செய்து இழுத்து கொண்டு போகிறது. அவ்வளவு இராணுவ பலம், அதிகாரம் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு உலகமே கண்ணை திறந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த சில மணித்துளிகளில் ஒரு நாட்டினுடைய அதிபரை கைது செய்து விசாரணைக்கு அழுத்து செல்லக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நாடாக அமெரிக்கா இருக்குது. நீங்கள் நன்றாக யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு ஆயுத பலமும், எந்த ஒரு நாட்டினுடைய பலமும் இல்லாத விடுதலை புலிகளை 14 தேசங்கள், அந்த மக்கள், தமிழ் பேசுகிற மக்கள் தங்களுக்கு என்ன ஒரு நாடு வேண்டும் என்று கேட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை முற்றுமுழுதாக துடைத்தெறிய வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும், அவர்களெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று 14 நாடுகள் கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த மக்கள் மத்தியிலே அந்த மக்களை அச்சுறுத்தி ஒடுக்கி படுகொலை செய்து சின்னஞ்சிறு குழந்தைகள் என்று பார்க்காமல் தடை செய்யப்பட்டிருக்கிற கொத்து கொண்டுகளை எல்லாம் ஏவி அவர்களை கொலை செய்தார்கள். அப்படி ஒரு வலிமைமிக்க தேசமாக தமிழீழ விடுதலை புலிகள் கட்டமைத்திருந்த தமிழீழ நாட்டை
தமிழீழ நாட்டை சுக்குநூறாக்கி தமிழர்களுடைய பெருங்கனவை நசுக்கிய அந்த காங்கிரஸ் கட்சியையும் அவர்களுக்கெல்லாம் துணையாக நின்று கைகொட்டி உறுதுணையாக நின்று கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எல்லாம் எதிர்த்து தான் நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணில் 2009 பிறந்தது. அதற்கு பிறகு மக்கள் அரங்கத்திலே ஆளுகிற அரசுகள் கட்சிகள் செய்கிற எல்லாவற்றையும் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா இழி செயலுக்கும் முன்னாடியும் ஒரு பிம்பத்தை கட்டி அமைத்து கொண்டு அந்த பிம்பத்திற்கு பின்னால் நின்று கொண்டு எல்லா விதமான அசிங்கங்களையும் செய்யலாம் என நினைத்து கொண்டிருக்கிற அந்த அரசியலை இந்த மண்ணிலே இருந்து முற்று முழுதாக துடைத்தெறிய வேண்டும் என்பதற்காக அவர் செய்த இதுவரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாம் தான் நாம் தமிழ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் எங்கள் அண்ணன் சீமானும் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறோம். என்ன அந்த பிம்பம் சொன்னீங்கன்னா, இப்போ இந்த கூட்டம் போடுகிற இடத்தினுடைய பெயரில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, பெரியார் என்று சொல்லி பெரியார் என்ற பிம்பத்திற்கு பின்னால் நின்று கொண்டு இத்தனை அசிங்கங்களையும் அருவறுப்புகளையும் செய்து கொண்டிருக்கிற இவர்களெல்லாம் அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த பிம்பத்தை சுக்குநூறாக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் தம்பிகள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அவர் பேசுனதை மட்டும்தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அவர் பேசுனதில் ஒரு 5% 10% மட்டும்தான் நாங்கள் சொல்லியிருப்போம். வெறும் 10% அவர் செய்த அசிங்கங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். என் அன்பிற்குரிய உறவுகளை நீங்கள் நல்லா ஒன்று நினச்சிக்கணும். 1969 பல முறை ஆட்சிக்கு வந்திருக்கிற திமுக இதுவரை சம்பாதிக்காத ஒரு தொகையை கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் சம்பாதிச்சிருக்கிறாங்க என்று சொன்னால், நம்முடைய வரிப்பணத்தை அவர்கள் சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் வெறும் 3000 ரூபா தொகையும் கொஞ்சோண்டு கரும்பையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு வாக்குகளை வாங்கி கொண்டு வாக்களிக்க போகும்பொழுது 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு வாக்குகளுக்கு செலுத்தி பணம் கொடுத்தால் இந்த மக்கள் நமக்கு வாக்குகள் செலுத்தி விடுவார்கள், நம்ம அதிகாரத்தில் உட்கார்ந்து விடலாம் என்ற மனப்பால் குடித்து கொண்டு இவர்கள் எல்லா விதமான அரசியல் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு அசிங்கங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். மக்களை கேவலப்படுத்துகிறார்கள். இவன் நம்ம அப்பன் வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி, இப்போ நான் சம்பாரிச்சு வந்திருக்கிறேன், இந்த காசை எடுத்து நான் உங்ககிட்ட கொடுத்தேன் என்று சொன்னால், தானமாக கொடுக்குறேன் என்று சொன்னால், நாளைக்கு நான் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்தால் கூட உங்களை கேலி செய்யக்கூடாது. தமிழர் மாண்பு அது. ஆனால் நம்மெல்லாம் கொடுக்குற வரி பணத்தில் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் ஒரு 50 பைசா 1 ரூபாய்க்கு நீங்கள் தீப்பெட்டி வாங்கினீங்கன்னு சொன்னால் கூட, 50 ரூபாய்க்கு ஒரு மிட்டாய் வாங்கினீங்கன்னு சொன்னால் கூட வரி செலுத்திக்கிறோம் நம்ம. அப்படி நாம் கொடுக்கிற வரியில் இருந்து பெறக்கூடிய பணத்தை, மக்களுடைய வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு அதில் நலத்திட்டங்கள் என்ற பெயரில் நமக்காக சில உதவிகளை செய்து அதை எள்ளி நகையாடி மக்களை கேலி பொருளாக்குகிறார்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள். எல்லா அசிங்கத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய கரங்களிலே உலகமே இருக்குது. அலைபேசியை திறந்தால் இவர்கள் செய்கிற அத்தனை அராஜகங்களும் அத்தனை அசிங்கங்களும் அருவறுப்பு அரசியலும் உங்கள் மண்ணிலே கொட்டி கிடக்குது. ஆனாலும் கூட இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு இதையெல்லாம் சகித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கான வாய்ப்பை, அரசியல் அதிகாரத்தை நம்ம வழங்கப் போகிறோமா என்பதை தான் நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கி கோயம்புத்தூருடைய சாலைகள் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உலக அரசியல் அப்படி ஒரு கேவலமான ஒரு நிலைமையில் இருக்குது. இந்திய அரசியல் அதோட ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியலை எதிர்த்து பாருங்கள். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு சென்னைக்கு பிறகு மதுரைக்கு பிறகு ஒரு 3வது மிக முக்கியமான ஒரு நகரமாக இன்றைக்கி கோயம்புத்தூர் நகரம் இருக்குது. பல்வேறு தொழிற்சாலைகள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்குது. பல்வேறு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே பணிபுரிகிறார்கள். ஆனால் நம்முடைய வீட்டு பெண்களுக்கு இன்ற பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். சாலைகளில் போகிறோம்னு சொன்னால் 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ நம்மளோட உடலும் சரி நம்மளுடைய வாகனமும் சரி பழுதாகாமல் நம்மளால் இன்றைக்கி எந்த இடத்துலையும் பயணம் பண்ணவே முடியல. அப்படி ஒரு கேவலமான நிலையில் இந்த சாலையும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்படி அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டாங்க, பணத்தையும் கொள்ளடிக்கிறாங்க. நமக்கு ஏதாவது செய்கிறாங்களான்னா ஒரு தரமான சாலைகளோ அடிப்படை கட்டமைப்பு வசதிகளோ எதுவுமே செய்யலை. இதெல்லாம் ஒரு பச்சை துரோகம் என்பதை என் அன்புக்குரிய மக்கள் நீங்கள் உணரணும். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது சுயஸ் நிறுவனத்தினை நாங்கள் எதிர்ப்போம். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சுயஸ் நிறுவனம் இந்த மண்ணில் வரக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் செய்து
கதறி கூப்பாடு போட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாளை 3/4 வருஷம் ஆச்சு. ஆட்சி முடிய போகிற நேரத்தில் கூட அந்த சுயஸ் நிறுவனத்திற்கு மேலும் 330 கோடி ரூபாயை அதிகமாக, ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு தொகையை கொடுத்துருக்குறாங்க. இவர்கள் கூடுதலாக நாங்கள் வார்டுகளாக சேர்த்திருக்கிறோம், அந்த வார்டுக்கெலாம் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி கூடுதலாக 330 கோடி ரூபாயை ஒதுக்கி அவர்களிட்டருந்து கமிஷன் பெற்றிருக்கிறாங்க. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த திட்டம் நாசகார திட்டம், எதிர்க்கட்சியாக இருந்து ஆட்சிக்கு வந்த உடனே அவர்களோட கைகோத்து கொண்டு கமிஷன் பெற்றுக்கொண்டு அது நல்ல திட்டம் என்று இவர்கள் மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். இங்கே இருக்கிற வெள்ளலூர் அந்த குப்பையினுடைய நாற்றம் இன்றைக்கி அப்படி இருக்குது. ஊரையெல்லாம் சுத்தப்படுத்துகிறேன் என்ற பெயரில் 1700 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க. தனியார் நிறுவனங்கள் அந்த டெண்டரை எடுத்துக்கொண்டு கோயம்புத்தூர் மாநகரிலே சேகரமாகிற அந்த குப்பைகளை எல்லாம் கொண்டு போய் வெள்ளலூரில் கொட்டுறதுக்கு 1700 கோடி ரூபாய் நம்முடைய வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அதை கொடுக்குறாங்க அந்த டெண்டரை. அதுவும் எத்தனை 5 வருஷத்து காலத்துக்கு, கேள்வியே கிடையாது. நம்முடைய தூய்மை பணியாளர்களெல்லாம் சாலைகளில் இறங்கி போராடுகிறார்கள். அடிப்படை ஊதியம் எங்களுக்கு கொடுங்க, அரசால் நிறைய பெற்றிருக்கிற சட்டம் சொல்கிற ஊதியத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட அந்த ஊதியத்தை கொடுக்கறக்கு மனமில்லாமல் அவர்களை அடித்து விரட்டுகிற நிலைமையில் தான் இன்றைக்கி நம்ம இருந்துகிட்ருக்குறோம். அந்த நிலைமை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுபோல் அடுக்கடுக்கான விஷயங்களை எல்லாம் பல விஷயங்களை வந்து நம்ம பேசிக்கொண்டே போகலாம். அந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மக்களுக்கு செய்கிற துரோகங்களை நாங்கள் சொல்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட வாக்குகளை வாங்கி ஒரு நல்லாட்சியே இருக்கு நல்லாட்சியை உங்களுக்கு தருவோம், உங்களை எல்லாம் சுபிட்சமாக வாழ வைப்போம், வளமையாக வாழ வைப்போம் என்று சொல்லி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி நம்மகிட்டிருந்து வாக்குகளை பெற்று அதிகாரத்தில் உட்கார்ந்து நமக்கெல்லாம் அதற்கு எதிராக கொடுத்த வாக்குறுதிகளுக்கு எதிராக நம்மளை எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் நமக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்பை அன்புக்குரிய மக்கள் ஒரு முறை சிந்திக்கணும். தொடர்ச்சியாக நம்முடைய தொலைக்காட்சிகளில் நம்ம 1 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரு சேனல் நம்ம பார்க்க மாட்டோம், பார்க்க முடியாது நம்மளால். ஆனால் பாருங்கள், அப்படியாப்பட்ட மனநிலை கொண்ட நம்ம தான் இத்தனை வருட கால ஆட்சியே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற 2 கட்சிகளுக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு டிவி சேனலையே முழுசாக 1 மணி நேரம் பார்க்க முடியாத என்னுடைய மக்கள் இத்தனை ஆண்டு கால ஆட்சியை வந்து இந்த 2 பேரும் திராவிட கட்சிகள்கிட்ட கொடுத்து திருப்பி அவர்களிடம் வந்து கைகட்டி நிற்க வேண்டிய நிலைமைக்கும் ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு நாம் ஆளாயிருக்கிறோம். அதையெல்லாம் மாற்ற வேண்டும். அந்த இழிநிலையிலிருந்து இந்த மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழ் கட்சி இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் வீட்டு பிள்ளையாக அன்புக்குரிய தம்பி பேரறிவாளன் சகோதரி நர்மதா சொன்ன மாதிரி பல போராட்டங்களுக்கு, மக்கள் போராட்டங்களுக்கு, சும்மா குடிச்சு போட்டு சாலையில் விழுந்து கிடக்கிற மாதிரியான பசங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியான போராட்டம் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயகவாதியாக, ஒரு போராளியாக எங்கள் மகனை உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிறோம். எந்த அதிகாரமும் இல்லாமல் ஒரு துணை ஜனாதிபதி வருகிற பொழுது அவரை எதிர்த்து நின்று கேள்வி கேட்க வேண்டும். எப்படி நீங்கள் பார்லிமெண்ட்டில் 3 நாசகார வேளாண் சட்டங்களை எந்த விதமான விவாதமும் இல்லை, மாநிலங்களவையில் மக்களவையில் நிறைவேறி வருது, மாநிலங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பண்ணோடனே ஐயா என்ன பண்ணிட்டார், உடனே அதை வந்து பில் பாஸ்ன்னு சொல்லிட்டார், சட்டமாக்கிடுச்சு. 3மே உடனே ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு சட்டமாயிருச்சு. அப்படிப்பட்ட துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவை எதிர்த்து, அதிகாரத்தில் இல்லாத பொழுதே எதிர்த்து நின்று கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு சட்டமன்றத்தையே அலறவிடக்கூடிய அளவில் பொட்டன்ஷியல் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அதற்கான அறிவு அதிகாரம் இருக்கவனுக்கெல்லாம் அறிவு இருக்கான்னா கிடையாது. இல்லை, இன்றைக்கி ஐயா அம்மன் அர்ஜுனன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அம்மா வானதி அம்மா இருக்கிறாங்க, அருண்குமார் இருக்கார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இவங்கெல்லாம் நமக்காக என்ன கேள்விகளை சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார்கள், கோயம்புத்தூர் சார்ந்த பிரச்சனைகளை எதை எழுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அறிவு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் யாருக்கும் வந்து அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க யாருக்கும் அறிவே கிடையாது.
ஆனால் ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆளை, ஒரு ஆண்மையுள்ள மகனை, கேள்வி கேட்பதற்கு திறனுள்ள ஒரு மகனை, அறிவிருக்கிற ஒரு மகனை உங்கள் முன்னாடி நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். அந்த ஒரு போராளியை நீங்கள் வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்காக உங்களுடைய வாக்குகளை விவசாய சின்னத்தில் பேரறிவாளனுக்கு தாருங்கள் என்று கேட்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.